கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான புதிய மாதத்திற்காக நாம் ஆண்டவருக்கு கரங்களை கட்டி நன்றி கூறுவோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய உறவுகளுக்கு அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு காலங்கள் போதாது. அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், உம்மை புகழ வேண்டும் என்றால் நீர் உள்ள அளவும் நானும் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். அந்த நாவை கொண்டு நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும். அதனால கடந்த மாதத்தில் உங்களுக்கு உங்க வீட்டாருக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நல்ல மனதார முதல்ல நன்றி சொல்லுங்கள். கை கட்டி வாய் திறந்து இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஆராதிக்கிறேன் என்று நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அல்லேலூயா. நல்ல கை வச்சு அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க கடவுள் நமக்கு பல வாய்ப்புகளை தருவார். ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இப்ப இருக்கிற அற்ப காரியங்களை மட்டுமே நாம் நினைத்து கொண்டு இதிலேயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நாம எப்பவுமே நல்ல வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம முன்னால பிரச்சனை எப்பவுமே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பாதையிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த பிரச்சனையை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தாவீதுட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே என்றால் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, 1 சாமுவேல் புத்தகத்துல தாவீதுடைய காலத்தில் இஸ்ரவேல் ராஜாவாய் இருந்த சவுலுக்கும் சவுலோடு இருந்த படைவீரர்களுக்கும் எதிராக பெலிஸ்திய படையிலிருந்து ஒருவன் எழுந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலையும் இஸ்ரவேல் மக்களையும் பயமுறுத்தும்படியாக அவன் அந்த மக்களை, இஸ்ரவேலிய ராஜாவாகிய சவுலை பயமுறுத்தும்படியாக அவன் கத்தினான். என்ன சொன்னான்? உங்களில் ஒருவனை என்னிடத்தில் அனுப்புங்கள், அப்படிப்பட்ட ஒருவன் இடத்தில் வந்து என்னை வெற்றி பெற்றால் பெலிஸ்தியர்களாகிய நாங்கள் அனைவரும் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். ஆனால் உங்களிடத்திலிருந்து வருகிற ஒருவன் எங்களிடத்திலே தோற்று போனால் அவன் கொல்லப்படுவான் என்றால், சவுலே நீயும் உன்னுடைய மக்களும் எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதை கேட்ட உடனே பைபிள் சொல்கிறது, சவுல், அவனோடு இருந்த வீரர்கள், மக்கள் எல்லோரும் கலக்கமுற்றார். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்களா? கலக்கமுற்றார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வாழ்க்கையில நிறைய கலக்கங்கள் உண்டு. முன்னாடி இருக்கிற பிரச்சனை நம்மளை பார்த்து பயமுறுத்துது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்கு எதிரான தீமைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான தீமைகள், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்தானத்திலே போகும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள், இதெல்லாம் நம்மை பயமுறுத்துகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இதுலயே நம்ம கதை முடிஞ்சு போயிருமோ, இதுலயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, இப்படி ஒருவேளை சில வியாதிகள், இந்த வியாதி என கடைசி வரை இப்படி கொன்று விடுமோ, இதெல்லாம் நமக்கு இருக்கிற பயங்கள். அல்லேலூயா. சாத்தான் உங்க வாழ்க்கையை நிர்மூலமாக்கும்படியாக அவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பொழுது விடியும் பொழுது அவன் உங்களுக்கு முன்னால பிரச்சனையை கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் முன்னால அவன் பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை பயமுறுத்துவான். காலையில எந்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எந்திக்க நினைப்போம், ஆனா எந்திரிச்ச உடனே ஒரு பிரச்சனை கண்ணு முன்னால இருக்கும். இந்த பிரச்சனை கண்ணு முன்னால இருக்கும்போது நம்ம அறியாம என்ன செய்வோம்? அன்றைய நாள் முழுவதும் சூன்யமாய் மாற்றிவிடும். அன்னைக்கு முழுவதும் நமக்கு ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்த நாள் அதே போல, அடுத்த நாள் இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு சூன்யமாக, ஒரு விரக்தியின் இடமாக, ஒரு அழுகையின் பள்ளத்தாக்காக, ஒரு ஆக்கோர் பள்ளத்தாக்காக, சாபத்தின் இடமாக நமக்கு மாறிவிடுகிறது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, சவுல் பயந்தான். சவுலோடு இருந்த
பயந்தாங்க, சவுலுக்கு இருந்த ராணுவ வீரர்கள் பயந்தாங்க. ஆனால் ஈசா என்ற ஒரு மனிதன் அவருடைய மகனாகிய ஆடு மேய்க்கிற மகன் தாவீதை அழைத்து சொன்னார், மகனே, நம்முடைய சகோதரர்கள் சவுலுடைய ராணுவத்தில் இருக்கிறார்கள், அவர்களை போய் நீ பார்த்து வா என்று சொல்லி அனுப்பினார். தாவீது தன் சகோதரர்களை பார்க்க வந்தார். சகோதரர்கள் நலிவடைந்து பயந்து அச்சத்தோடு இருக்கிறார். இந்த சம்பவம் என்ன என்பதை தாவீது கேட்டறிகிறார். தாவீது கேட்டு சவுல் ராஜாவின் முன்பாக போய் நிற்கிறார். அல்லேலூயா. சவுல் தாவீதை பார்த்திருப்பார், ஒரு இடையன், ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன், இவன் என்னத்தை பெருசா செய்ய போறான் என்று சொல்லி சவுல் தாவீதை ஒரு இனக்காரமாக, எந்த விதத்திலும் இவன் தகுதி இல்லாதவன் என்பதைத்தான் சவுலுடைய புத்தி, எண்ணம், அறிவு அவனுக்கு சொல்லியிருக்கும். அல்லேலூயா. ஆனால் தாவீது சொன்னார், ராஜாவே, இந்த பெலிஸ்தியனை முன்னிட்டு நீ பயப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. உன் வாழ்க்கையை குறித்து பயப்படாத, உன் குடும்பத்தை குறித்து பயப்படாத, உன் தொழில் இல்லாம போயிருமான்னு பயப்படாத. மழை காலம் வருது, இல்லைன்னா இப்படியா நடந்துருமா, வெள்ளம் வந்துருமா, அது வந்துருமா, பயப்படாத. ஒருவேளை இந்த சரீரத்தில் இந்த வியாதி வந்து என்னை கொடுமைப்படுத்திருமா, பயப்படாத. யாருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து கட்டி எனக்கு வந்துருமோ, இதெல்லாம் நீ பயப்படாத. உன் வாழ்க்கையில நீ எதை குறித்து, வறுமை குறித்து, பஞ்சத்தை குறித்து நீ பயப்படாத. இந்த உலகத்துல சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீ பயப்பட வேண்டாம். தாவீது சவுலை பார்த்து சொன்னார், யாரும் இந்த பெலிஸ்தியரை முன்னிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம். ராஜா சொன்னாரு, ஓ தாவீதே, நீ ஒரு இளைஞன், நீ ஒரு சாதாரணமான சிறுவன், நீ ஆடு மேய்க்கக்கூடியவன். ஆனா அவனோ தன் இளமை பருவத்திலிருந்து போர் திறன் பெற்றவன். அவன் இருக்கிற இந்த வாழை பாரு, கேளையத்தை பாரு, இப்படின்னு சவுல் பிரச்சனையை ரொம்ப மிகைப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, உங்க பிரச்சனைய கடந்த மாதத்துல இருக்கிற எல்லா காரியத்தையுமே ரொம்ப பெருசாக்கி காமிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிரச்சனைகள் ஒண்ணு பண்ண முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன் கூட இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற பிரச்சனை உன் காலுக்கு கீழே நசுக்கப்படும். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால் உன் பிரச்சனை அல்ல, அவருடைய புகழ் உன் வாயில இருக்கும். அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை புகழ்ந்தார். எப்படி புகழ்ந்தார்? திருப்பாடல் 34:2 சொல்கிறது, நானோ என் கர்த்தராகிய ஆண்டவராகிய கடவுளை குறித்து பெருமையாக பேசுவேன். அல்லேலூயா. என் ஆண்டவரை எப்படி பேசுவேன்? சத்தமாக ஆண்டவரை எப்படி பேசுவேன்? நான் பெருமையா பேசுவேன். சவுல் கோலியாத்தை பெருமைப்படுத்தினான். ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை உண்டாக்கின தன் சிருஷ்டிகராகிய ஆண்டவரை தாவீது பெருமைப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். எப்படி பெருமைப்படுத்தினாரு? என் தலைவரே, நான் ஆடு மேய்க்க போகும்போது என் ஆடுகளை சிங்கமும் கரடியும் என்ன செய்யும்? கவ்வி கொண்டு போகும். அப்பொழுது அவைகளின் வாயிலிருந்து என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நான் விடுவிப்பேன். சிங்கங்களையும் கரடிகளையும் என் ஆண்டவர் பீறி போட செய்தார். சிங்கங்களின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் என்னை தப்புவித்த கடவுள் இந்த பெலிஸ்தியனையும் இன்றே நம் கையில் ஒப்படைப்பார் என்று விசுவாச அறிக்கையை புகழ்ச்சி படியாக அவன் செலுத்தினான். இன்னைக்கு வாயிலிருந்து சொல்ல வேண்டியது, இதுவரை என்னை காத்தவர் இனியும் காப்பார். இதுவரை நம்மை வழிநடத்தினவர் இனியும் வழி. இதுவரை பலவீனத்திலிருந்து சுகப்படுத்தியவர் இந்த பலவீனத்திலிருந்து என்னை சுகப்படுத்துவார். இவ்வளவு நாள் நடந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தவர் இந்த சின்ன காரியத்தை, இந்த பொருளாதாரத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். கடந்த மாதம் எல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம் உழைப்பை ஆசீர்வதித்தவர்
இந்த நாட்களிலும் உழைப்பை ஆசீர்வதிப்பார். போகும்போதும் திரும்பும்போதும் காப்பார் என்று உன் இருதயத்துல எப்பொழுதும் கடந்த காலத்தில் தெய்வம் செய்த நன்மைகளை நீ அறிக்கையிடுவதே, நன்றி கூறுவதே உனக்கு புதிய ஆசீர்வாதமான வழித்தடமாக மாறும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் கோலியாத்தை தாவீதின் மூலமாக என்ன செய்தார்? அழித்து போனார். பெலிஸ்தியர்களை ஆண்டவர் முறியடித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். அதே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இணைச்சட்டம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து ஒரு வாசி. இணைச்சட்டம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து ஒருவர் வாசியுங்கள். நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் நீ பயப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கை வச்சு அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு பிரச்சனையை சந்திக்க போற. அல்லேலூயா. அது பொருளாதாரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஒருவேளை நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுடைய டார்ச்சரா இருக்கலாம், ஒருவேளை பிசினஸ்ல ஒரு தொழில யாராவது ஏதாவது உனக்கு எதிராக செயல்படலாம், ஒருவேளை நீ நீதியாக நியாயமாக செயல்படும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற பாவ அட்டுழியம் செய்கிறவர்கள் உனக்கு எதிராக எழும்பலாம், ஒருவேளை தேசத்தில் உள்ள தலைவர்கள் எழும்பலாம். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி இந்த உலகத்துல உனக்கு எதிராக யார் எழுந்தாலும் அவங்கள பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற காரியங்கள் உங்களை அச்சுறுத்தும். இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் உங்களை பயமுறுத்தும். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ ஒரு யுத்தம் பண்ண போற. நீ யுத்தம் பண்ண போகும் பொழுது, அந்த யுத்தத்தில் நீ பங்கெடுக்க போகும் பொழுது, உன்னிடத்தில் இருப்பதை விட உனக்கு எதிராக இருக்கிற அந்த இடத்துல அங்கே ஆற்றல், வலிமை, பொருளாதாரம், அறிவு எல்லாம் அதிகமா இருக்கிறது போல இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு இளைஞன் ஒரு அழகான சம்பவத்தை சொன்னார். அவர் சொன்னார், பிரதர், நான் படித்தது கொஞ்சம் ஒரு 12th கூட முழுசா பாஸ் ஆகல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் படித்தது கொஞ்சம் தான். ஆனா எங்க அப்பா அம்மாவுடைய விருப்பத்தின்படி நான் கொஞ்சம் வேற ஒரு வகுப்புகள் எல்லாம் பங்கெடுத்து அந்த அரசாங்கத்துக்கான தேர்வுகளை நான் எழுதுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு படிப்பு அவ்வளவுதான். ஆனா அந்த மற்ற எழுதுன அந்த தேர்வுகளை நான் எவ்வளவு பாஸ் ஆயிட்டேன். இப்போ நான் வேலைக்காக எழுதி போட்டிருந்தேன். எத்தனையோ லட்சம் பேர் அந்த பரீட்சை எழுதி பாஸ் ஆனதுல நானும் ஒருத்தன். இப்ப வேலைக்கான காரியம் அந்த இடத்துல கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும். ஆனா எத்தனையோ பேர் அத்தனை அரசியல்வாதிகளுடைய அவங்களுடைய சலுகைகளை அரசியல்வாதிகள் வழியாக முயற்சிகள் தான் பல பேர் செய்கிறாங்க. அல்லேலூயா. என் கூட உள்ளவங்க சொன்னாங்க, உனக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் நானும் இன்டர்வியூ போகணும் அப்படின்னு போனேன். போன உடனே ஒருத்தர் கேட்டாரு, ரெக்கமெண்ட் கடிதம் யார்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கியாப்பா? அப்ப நான் சொன்னேன், நான் யாருடைய ரெக்கமெண்ட் வாங்கல. என்னப்பா உள்ளே ஒன்று விட மாட்டாங்கல்ல அப்படின்னா, பாரு நான் எம்பிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் எம்எல்ஏட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன இப்படி எத்தனையோ காரியம். அதை தாண்டி உள்ள போன ஒருத்தர் சொன்னாரு, தம்பி எம்எல்ஏ கடிதம் இருந்தாலும் எம்பி கடிதம் இருந்தாலும் அவர் கடிதம் இவர் கடிதம் இருந்தாலும் இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த வேலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த சகோதரன் வந்து அருமையான தம்பி சொன்ன காரியம் என்னன்னா, அதை விட ஒரு பெரிய ஆள் யார்கிட்ட இருக்கார். அல்லேலூயா. அப்ப அதை விட பெரிய ஆள் யார் இருக்கா அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, யாருப்பா அது? எங்களுக்கு தெரியாத ஆளு கடவுள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யார் இருக்கா? எந்த மாதிரி யார் இருக்கா? அந்த கேட்டு இருந்த பெரியவர் கேட்டாங்க, சொன்னாங்க, நீ கீமுல பிறந்தவனா கீபில பிறந்தவனா? அல்லேலூயா. ஏப்பா நீ எங்க இருக்க? இந்த உலகத்துல பணம் இல்லாம ஒண்ணும் நடக்காது, சிபாரிசு இல்லாம எதுவும் நடக்காது. இவனுக்குள்ள தடுமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனா இவர் அவருக்குள்ளே சொல்லியிருக்கிறாரு, கடவுள்
இருக்கிறார், இயேசு இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு இதை செய்து முடிப்பார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் பயப்படணும்? போயிட்டாரு, இன்டர்வியூல கலந்துக்கிட்டார், ஆண்டவர் தருவார் நம்பிக்கையில வந்துட்டார். பிரியமானவர்களே, ஒரு 40 பேர் தான் அந்த வேலைக்கு, ஆனா எத்தனையோ பேர் அந்த இன்டர்வியூல கலந்துருக்காங்க. ஆனா இவருக்கு கிடைக்க 100% வாய்ப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா அவர் சொன்ன காரியம் தெரியுமா? பிரதர், ஆண்டவர் என் மீது மனமிறங்கினார், என்னை உண்டாக்கினவர் எனக்கு அந்த உத்தியோகத்தை ஒரு பைசா செலவில்லாமல், யாருடைய சிபாரிசு இல்லாமல் வாங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன செய்வோம்? தடுமாறுவோம், பயப்படுவோம். சிலர் போன இடத்துக்கே வீச்சுக்கே திரும்ப சொல்லுங்க, ரெக்கமெண்ட் கடிதம் இல்லை, பணம் இல்லை, 10 பேர் சொல்லுவாங்க உனக்கு இந்த வேலை தான் கிடைக்காதுன்னா நாம அதை விட்டு ஓடி போயிருவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, உலகத்துல நீ பயப்படாதன்னு சொல்ற. நீ போறியா, பிரச்சனை சந்திக்க போற, நீ உடனே உனக்கு எதிராக இருக்கிறது பெருசா காண்பிக்கணும். ஹல்லேலூயா. எப்பவுமே நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மகன் படிக்கிறான், ஒரு படிப்பு அடுத்த ஸ்தானத்துல போனோம்னா உலகம் பலவிதமான மிரட்டு. ஹல்லேலூயா. பொண்ணுக்கு ஒரு திருமண ஏற்பாடு பண்ற உலகம் மிரட்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன வியாதி வந்து அவனை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அதா இருக்குமா, இதா இருக்குமா, இப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா, வைரஸ் காய்ச்சலா இருக்குமா, டெங்கா இருக்குமா, இப்படி குழப்பம் பொழுது நீ அதை உள்வாங்குவாய் என்றால் அது உன் மீது இருந்து உன்னை என்ன செய்யும்? சித்திரவதைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆனா இப்ப கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுது? படிங்க, உனக்கு முன்னால இருக்கிற பிரச்சனை உன்கிட்ட இருக்கிற வலிமையை விட அதிகமான பலனுள்ளதா அது இருக்கலாம். படிங்க, எகிப்திலிருந்து உன்னை வெளியேற்றின உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஜோர கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க கூட யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. உங்க கூட யார் இருக்கா? உங்க கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர்? நீ அடிமையா இருந்தியே, துன்பத்தில் இருந்தியே, கதறிக்கிட்டு இருந்தியே, வாழ்வதோட சாவது நல்லதுன்னு சொன்னியே, அந்த இடத்துல இருந்து உன் ஆண்டவராகிய கடவுள் உன்னை மீட்டெடுத்தாரே, அவர் இப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப உன்னோடு இருக்கிற கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் துன்பங்களையும் இந்த உலகம் உனக்கு அதிகப்படுத்த நினைச்சாலும் அவைகளை விட உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவனாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்ல வேண்டிய, என்னை வியாதியிலிருந்து விடுவித்தவர் என்னோடு, தரித்திரத்திலிருந்து என்னை விடுவித்தவர் என்னோடு, ஏழ்மையிலிருந்து என்னை விடுவித்தவர் என்னோடு. நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நிகழ்காலமே இல்லைன்னு சொன்னாங்க, எதிர்காலமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து என்னை தூக்கி ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறவர் என்னோடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நம்மோடு இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி இருக்கிறார்? விடுதலை பயணம் 34, 33, 14 சொல்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. படிங்க. விடுதலை பயணம் 33, 14 வசனம் படிங்க. விடுதலை பயணம் 33 அதிகாரம் 14 வசனம். அதற்கு ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே, என் சமூகம், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்னால போகும். நீங்க யாராவது நீங்க கலக்கி கொண்டு இருக்கிறீங்களா? உள்ளத்துல பயந்து நலிவடைந்து துன்பத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஒருவேளை உன்னை கடந்த மாத கடந்த கால வாழ்க்கை உனக்கு சில பிரச்சனைகளையே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தேவாதி தேவன் சொல்கிறார், உனக்கு முன்பாக என் சமூகம் போகும். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு முன்னால போவேன். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு முன்னால போகும் பொழுது எனக்கு என்ன பிரச்சனை? இயேசு எனக்கு முன்பாக போகும் பொழுது எனக்கு என்ன கவலை? ஹல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பாக செல்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மோடு இருக்கிற கடவுள். பிரைஸ் தி லார்ட். அவர் இம்மானுவேல். அப்படின்னா கடவுள் நம்மோடு. சத்தமா சொல்லுங்க, கடவுள்
என்னோடு என்னோடு நம்மோடு நம் ஒவ்வொருவரோடும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த கடவுள் நம்மோடு எதற்காக இருக்கிறார்? படிக்க தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீக்கிரமா தொடக்க நூல் 26:24. அன்று இரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி உன் தந்தை ஆபிரகாமுடைய கடவுள் கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் 75 வயது வரை அவங்க அப்பா வீட்ல இருந்தார், தந்தை வீட்ல இருந்தார். பிரைஸ் தி லார்ட். 75 வயதான ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டாரு. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்துக்கிறார், நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அங்க உன்னை ஆசீர்வதிப்பேன், வளர செய்வேன், பெருக செய்வேன், நீ ஆசியாக இருப்பாய், உன் வழியாக மக்களிடங்கள் தோன்றும், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவங்களை சபிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அல்லேலூயா. இதனால பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். ஆபிரகாமின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும். கை தட்டுங்க பாப்போம். இப்ப ஆபிரகாமை குறித்து சொன்ன கடவுள் அவருடைய மகனாகிய ஈசாக்கை பார்த்து சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் உன் கூட. ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட. எதற்கு? இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. எதற்கு இருப்பாங்க? போராட்சி. பிரைஸ் தி லார்ட். நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கு சொல்லுங்க? நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கு? காரியம் சாதிக்கும். நம்ம கூட குடும்பத்தில் இருக்கலாம், உறவுல இருக்கலாம், ஒரு தொழில இருக்கலாம், ஒரு வியாபாரத்தில் இருக்கலாம், எதுல இருந்தாலும் எதுக்கு இருப்பாங்க? அவங்க காரியத்தை சாதிப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆனால் இந்த மனிதர்களை போல நம்மை போல உள்ளவர் அல்ல. அவர் நம்ம கூட இருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்கிறது, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்கி. படிங்க, வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. என் தேவன் என்ன பார்க்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறப்பா. நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியனாகிய ஆபிரகாமின் பொருட்டு உன்னை நான் பெருக செய்வேன். கை தட்டுங்க. நீ ஒருவேளை கவலையின் மத்தியில, சோகத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? உன் கூட இருப்பேன் அப்படின்னா பல நேரம் நினைக்கிறோம் ஆண்டவர் இருப்பார்னா நம்ம சின்ன சின்ன அந்த பிரச்சனையில இருந்து மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறார், அதான என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே. ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது உலகத்துல எந்த ஆசீர்வாதமும் எனக்கு குறையவே குறையாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை வச்சு அல்லேலூயா. இயேசு வாழ்க. சொல்லுங்க மரியே வாழ்க. ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. வாஸ்தவ பாருங்க, ஏன் ஆண்டவர் ஈசாக்கிட்ட ஆபிரகாம் என்று சொல்லி ஆபிரகாமுடைய பெயரை உச்சரிக்கிறார் என்றால் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து படி. அப்போது அவர் நான் ஆபிரகாமின் வேலைக்காரன், என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான நல்ல கை தட்டுங்க பாப்போம். என்ன ஆசி? சொல்லுங்க, என்ன ஆசி? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்றார்? மிகுதியான ஆசி. ஆபிரகாமுக்கு கடவுள் என்ன செஞ்சாராம்? மிகுதியான ஆசி வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களுக்கு மிகுதியான ஆசி, உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மிகுதியான ஆசி, உங்க பிசினஸ்ல மிகுதியான ஆசி, உங்க நண்பர்களுக்கு மிகுதியான ஆசி, உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களுக்குலாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஏன் ஆபிரகாம் என்று சொன்னார்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன்னா என் தலைவருக்கு அரசியல் தலைவர் மிகுதியான ஆசி கொடுத்தார்.
சொல்லுங்க. இல்ல. அவர் கால்ல இவர் கால்ல விழுந்த ஆசீர்வாதமா? கூண கும்பிடு போட்டு ஆசீர்வாதமா? இல்ல. மந்திரவாதம் பில்லி சூனியம் பண்ணி ஏதோ கொஞ்சம் பொருளை சேர்த்து வைக்கிறானே, அது கிடையாது. தெய்வம் தருகிற ஆசி. ஏன்னா நீதிமொழிகள் 10:22 சொல்லுது. படிப்பா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவரின் ஆசி நல்ல கைதல் கைதல். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹalleluya. நல்ல கணிகளும் வேலையும் செல்வம் தர முடியும். ஹalleluya. விசாசு மந்திரவாதம் பில்லி சூனியம் பண்ணினா நிறைய பேர் தொழில் செய்வாங்க, வியாபாரம் பண்றாங்க. ஒரு கடை ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு மீன்பிடி தொழில் பண்ணாலும் சரி, உடனே என்ன பண்றாங்க, கடையில மந்திரவாதம் பண்ணி தகவல் எழுதி வச்சு எவனோ யாரோ எழுதி கொடுக்குற சில காரியங்களை வைத்து, சில எலுமிச்சை பழங்களை வைத்து வியாபாரம் பெருகும், மீன்பிடி தொழில் நடக்கும். இல்லைன்னா இந்த தொழிலை யாரும் பற்றிக்கொள்ள முடியாத இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சிலர் பிசினஸ் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். அது மூலமா பணம் வரும், செல்வம் வரும். ஆனா வந்ததும் தெரியாது, போறதும் வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது மோசமா இருக்கும். ஹalleluya. அதுக்கப்புறம் அது பிள்ளைகள் மீது சாபமா இருக்கும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாத்தானால் வருகிற செல்வாக்கு சாபத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை கொல்லும். மனிதர்கள் மூலமாக சில நேரங்களில் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் அது என்ன ஆயிடும், கொஞ்ச நாள்ல நம்மள அவங்க தெருவில் சந்தி வச்சிருவாங்க. ஹalleluya. ஆனால் தேவன் தருகிற ஆசி, ஆண்டவருடைய ஆசீர்வதித்தால் பைபிள் சொல்கிறது அது செல்வம் அளிக்கும். பிரைஸ் தி லார்ட். வீடா இருக்கலாம், நிலவளமா இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஒரு வெளிநாட்டு எதுவா இருக்கலாம், ஆண்டவர் உனக்கு தந்துட்டார்னா அதுல துன்பம் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். கணவன் ஒரு செல்வம், மனைவி ஒரு செல்வம், பிள்ளைங்க இதெல்லாம் தெய்வம் கொடுத்தாதான் அது செல்வம், அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹalleluya. அவர் ஆசீர்வாதமா தருகிற வாழ்க்கை அது நிம்மதியா இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா கணவன் பெயர் புகழோட இருப்பான். கடவுள் ஆசீர்வதிச்சார்னா ஒரு மனைவி கனி கொடுப்பா. கடவுள் ஆசீர்வதிச்சா பிள்ளைகள் ஒளிவுக்கற்றை போல இருப்பார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அளிக்கும் செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும். கை தட்டுங்க. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா நல்ல சிறப்பா இருப்பார், நல்லா இருப்பார். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, அதுல துன்பம் இருக்காது, அழுக இருக்காது, பற்கடிப்பு இருக்காது. இப்ப ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், மகனே நான் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். தொடக்க நூல் 28:15. இன்னைக்கு ஆண்டவர் கூட எதுக்கு இருக்கிறார்? படிங்க. ஒண்ணே ஆசீர்வதிக்க, இரண்டாவது படிங்க. தொடக்க நூல் 28:15. நான் உன்னோடு இருப்பேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றது பாருங்கப்பா, நான் உன் கூட நல்ல சொல்ற உன் கூட இந்த உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹalleluya. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு காவலா இருந்து இந்த நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஹalleluya. நல்ல கை வச்சு ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட, சொல்லுங்க, நான் உன் கூட, நல்ல சொல்லுங்க, நான் உன் கூட இருப்பேன். அவர் எப்படி இருப்பார்? இப்ப நீங்க உங்க கூட இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க கூட இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு செய்தி, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாயுடைய மடியில ஒரு குழந்தை இருந்தது. அது பாதுகாப்பா இல்லையா? ஒரு அம்மாவுடைய மடியில ஒரு குழந்தை இருந்தது, பாதுகாப்பா இல்லையா? பாதுகாப்பு. அம்மாவிடத்தில் குழந்தை இருந்தது, பாதுகாப்பா இல்லையா? பாதுகாப்பு. ஆனா அம்மாவுடைய மடியில இருந்த குழந்தைக்கு அம்மா பால் கொடுக்கிறாங்க. பால் கொடுத்துட்டு அந்த பயணம் அவங்க போறாங்க. பாருங்க, பால் கொடுத்து கொண்டே இருக்கும்போது பஸ்ல பேருந்துல பயணம் செஞ்சுட்டாங்க. எல்லாருமே பேருந்துல போகும்போது என்ன செய்ய, கொஞ்ச நேரத்துல கண் அயர். ஆனா பாருங்க, பேருந்தில் பயணம் செய்த பொழுது ஒரு குழந்தைக்கு அவர் பால் கொடுத்து, தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிறான். கண் அயர்ந்து விடுகிறது, கை நடுங்குகிறது, குழந்தை கீழே விடுகிறது. கண் முழித்து பார்க்கிறார், குழந்தை பேருந்தில்.
வேறு எல்லோரும் அதிர்ந்தார்கள். வேறு நிறுத்தப்பட்டது. மீண்டும் திரும்பி பார்க்கும் பொழுது குழந்தை சிதைந்து இறந்து சிதை. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள் நீங்க வேத புஸ்தகத்தை சாலமோனுடைய காலத்துல ஒன்று பார்க்கலாம். என்ன தெரியுமா? 2 பெண்கள் குழந்தை பெற்றிருப்பாங்க. 2 பேர். சாலமோன்ட ஒரு கதை, ஒரு சம்பவம் வருது. என்ன? 2 பேர் வந்து சொல்றா, என் குழந்தையை எடுத்துக்கொண்டு இவள் தன்னுடைய குழந்தை என்று சொல்கிறார். என்ன சம்பவம்? ஐயா, குழந்தைக்கு பக்கத்துல படுக்க வச்சிருந்தா, ஆனா அவள் பிறண்டு குழந்தை மேல எடுத்துட்டா, படுத்து விட்டாள். அந்த குழந்தை எடுத்துட்டு இறந்து போயிட்டு, ஆனா இறந்த குழந்தையை ஏட்ட வச்சுட்டு அவளுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை அவள் எடுத்துட்டாள். இறந்த குழந்தை எனக்கு தந்துட்டா, நானும் தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் உயிரோடு இருந்த என்னுடைய குழந்தை அவள் எடுத்துட்டாள். உடனே ராஜா நினைச்சாரு, அவருடைய ஞானம், கடவுள் கொடுத்த ஞானம், ஒரு வாள் எடுத்துட்டு வா, குழந்தைய பாதியா விட்டு, இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி. இந்த குழந்தையை சாகடித்தவள் அதுக்கு சம்மதிச்சா. ஆனால் உண்மையான அந்த குழந்தையுடைய தாய் நினைச்சிட்டா, நடுநடுங்கி காலில் விழுந்து, ஐயா விட்டுருங்க, அவளே வச்சுக்கிட்டும். அப்ப சாலமோன் உண்மையான தாய் யாரு? இவாதான். சாலமோனுடைய ஞானத்தை குறித்து பைபிள் சொல்லுது. இது நல்ல கவனிக்க. உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அயரலாம். உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லவர்கள் என்ன செய்யலாம்? கண்டு காணாம சொல்லுங்க, கண்டு காணாம போகலாம். உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லவர்கள் பல நேரங்களில் உன்னை உதாசீனப்படுத்தி விடலாம். ஆனா உன்னோடு இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் கூட இருக்கிறேன்னு சொன்னா திருப்பாடல் 121 அதிகாரம் நம்ம சத்தெல்லாம் படிக்கும்போது பாருங்க, 3வது வசனம், அவர் உன் கால் இடராதபடி. கைதட்டுமா? நல்ல கைதட்டு. எங்கூட அவர் இருக்கிறாரு. நீ எங்க போனாலும் நம்ம கூட சொல்லுவீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பையன் செல்வராஜனை பார்த்து கேட்கிறான், மகன் எப்பா நான் எங்க போனியா, நான் எங்க போனா நீ வருவியா? என்ன சொல்லுவோம்? இப்போ வருவோம். ஆனா ஒரு 2 ட்ரிப் அவன் எம்மா எப்பா வேற ஓடி போய் பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நைட் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்க மகன் எழுப்புறான், என்ன போய் பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு? நீ எங்க போனாலும் உன் கூடனா இருப்பப்பா. ஏன்? உன் கால் இடராதபடி படிங்கம்மா பார்த்துக் கொள்வார், உன்னை காக்கும் அவர். கை தட்டுங்க, கை தட்டுங்க. உன்னை காக்கும் கடவுள் உறங்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நேற்று மாலை வேளையில் ஆண்டவருக்கு வாக்குறுதி, ஆண்டவரே நீங்க என்ன வாக்குறுதி இந்த மாசம் தர்றீங்க? அவர் சொன்னாரு, உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. உன் கூட நான் உன் கூட இருக்கும்போது நீ எனக்கு என்ன பிரச்சனை? உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உன் கூட நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உன் கூட நான் இருக்கும்போது உனக்கு ஏதாவது பஞ்சம் வருமா, பசி வருமா, துன்பம் வருமா? இல்லப்பா. அப்ப நான் சிந்திக்கிறேன், என் தேவாதி தேவன் என்னை பார்த்து சொல்றாரு, இது யாக்கோபுக்கு இல்லப்பா, எனக்கு. நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன். அதானே என் கால் இடராதபடி அவர் கருத்தாக என்னை கருத்தாக என்னை. பிரைஸ் தி லார்ட். படிங்க. இதோ இஸ்ரவேலை உண்டாக்கினவர் கண் அயர்வதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உறங்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் அயர மாட்டார். உன் கால் இடராதபடி அவர் காப்பாற்றுவார். சில நேரத்தில் அம்மா கையை பிடிச்சு நான் கூட்டு போவா, ஆனா அம்மா வேகமா நடந்து போவா, பிள்ளைய பார்த்தீங்கன்னா அது இழுத்துக்கிட்டே வருவா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம காட்சிகள் வச்சு முடியும், பார்க்க முடியும். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் நம் கால் கல்லில் மோதாதபடி அவருடைய கரங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ 3வது அவர் எதற்காக இருக்கிறார்? 1 அவர் ஆசீர்வதிக்கிறார். 2வது எங்க போனாலும் கூட இருக்கிறார். 3வது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
புஸ்தகம் 1:5 எடுத்து வாசி. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். கை தட்டுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இத பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம இதை நம்புறது இல்லை. அல்லேலூயா. சத்தமத்தில் அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். ஓ வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை என்ன செய்ய மாட்டான். சொல்லுங்க, உன்னை என்ன செய்ய மாட்டான். சத்தமத்தில் உன்னை என்ன செய்ய மாட்டான். எதிர்த்து நிற்க. நல்ல வாயில சொல்லுங்க, எதிர்த்து நிற்க. வாயில சொல்லுங்க, எதிர்த்து நிற்க. யாராவது உன்னை எதிர்த்துட்டாரு எதிர்த்து நிற்க. ஐயோ நம்ம எப்ப அலறோமோ அன்னைக்குதான் பிரச்சனை பெருசா காணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவருடைய வசனங்கள் ஆண்டவரை யோசுவா 1:5 சொல்லியிருக்கீர்கள் அல்லவா, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான். படிங்க. மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க நம்ம கூட யார் இருக்கா சொல்லுங்க, உங்க கூட யார் இருக்கா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்கார். நல்ல சொல்லுங்க, உங்க கூட. நல்ல வாயத்தான் சொல்லுங்க, உங்க கூட. உங்க கூட. நீங்க கவலைப்படுவீங்களா, கலங்குவீங்களா, பயப்படுவீங்களா? உலகத்துல யார் உங்களை விட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே. அப்ப ஆசீர்வதிக்கிறவர், செல்லுமிடமெல்லாம் உன்னோடு இருக்கிறவர், உன்னை ஒருவர் கையிலையும் பிடிச்சு கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்க மாட்டார். இந்த உலகத்துல நீ யார் மேல அகப்பட மாட்டார். யார்கிட்ட போய் நீ அழுது கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும். ஏன்னா ஒரு மனிதனும் உன்னை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க. அப்ப முன்னால இருக்கிறவங்க முன்னால ஆண்டவர் எப்படி வைப்பார் உன்னை? எரேமியா 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 20வது வசனம். எரேமியா, நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த. கை தட்டுங்களேன். நீ வந்து மண் சுவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீ என்ன சுவர் கிடையாது. சத்தமா சொல்லுங்க, நீ யார் கிடையாது. மண் சுவர் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னால இருக்கிற பிரச்சனையா, அதுக்கு முன்னாடி நீ யாரு? வெல்கம். பிரைஸ் தி லார்ட். நான் உன் கூட இருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதிராக ஒருத்தன் வந்தா அவன் 7 வழியா அடிச்சுமா ஓடிட்டு. பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்களுக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் ஓடி போகுது. உன் வீட்டில் இருக்க தீமைகள் ஓடுகிறது. உன் குடும்பத்தில் இருந்த ஆண்டவர் தீமைகளை விரட்டுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற உடல்ல இருக்கிற தீமைகள் வெளியேறுகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் வெளியேறுகிறது. எப்பவுமே நெகட்டிவாவே சிந்திச்சு, எதிர்மறையா சிந்திச்சு உன்னையே பலவீனப்படுத்துகிற தீமையை ஆண்டவர் இப்பொழுது வெளியேற்று. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனத்தை பார். உன்னை நான் அவர்கள் முன் வெண்கல சுவராக்குவேன். உனக்கு எதிராக பிசாசு போராடும், தீமை போராடும், வியாதி போராடும், மர்ம போராடும். உலகத்தில் உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் போராடுவாங்க. ஆனால் உன்மேல் அவர்கள் வெற்றி கொள்ள காரணம் என்ன? ஏனெனில் உன்னை மீட்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கூட யார் இருக்கா? நல்ல சொல்லுங்க, நம்ம கூட யார் இருக்கா? என் கூட யார் இருக்கா? உங்க பிள்ளைங்க கூட, கணவர் கூட, உங்க வீட்டுல, தொழில, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரா இருந்தாலும் தெரியும். எல்லாருமே யாரு இருக்கிறாரா? கூட இருக்கிறவர் என்ன செய்வாரு? எகிப்திலிருந்து உன்னை விடுவித்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு. அப்போமே துன்பத்திலிருந்து விடுவித்தவர் இப்போது துன்பத்தையும் நிர்மூலமாக்கி உனக்கு ஜெயக்கூடிய இந்த நாட்களில், இந்த மாதத்தில், வருகிற நாட்களில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? வாக்குத்தத்தம் சொன்னபடியே நடக்குமா? வாக்குறுதி அளித்தவர் நிறைவேற்றுவாரா? ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இணைச்சட்டம் 20:1 படி
ஆண்டவரே, எகிப்திலிருந்து எங்களை விடுவித்த தேவனாகிய ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். இதுவரையும் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் கடன் பாரங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிற நீர் இப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திற்கு எதிராக வருகிற தீமைகளையும் நிர்மூலமாக்கி ஜெயத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. யார் யார் இப்பொழுது உள்ளத்திலே வேதனைகளையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இடைச்சட்டம் 20:1 நீர் சொன்னபடியே எகிப்திலிருந்து விடுவித்த உங்கள் கடவுளாய் ஆண்டவர் உங்களோடு நீங்க எங்க கூட இருக்கீங்க. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற தீமையை ஜெயிக்கணும், அலைந்து திரிகிற பிசாசை நசுக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரவாதம், பில்லி சூனியம், ஜோசியம், ஜாதகம், மூட நம்பிக்கை, எங்களை சுத்தி இருக்கிற அதிகார போக்கு, எங்கள் குடும்பத்தை வாழ்க்கையை நிர்மூலமாக நினைக்கிற பொல்லாத மனிதனுடைய பார்வை, பொல்லாத மனிதனுடைய பேச்சு, பொல்லாத மனிதனுடைய செயல், நாங்கள் நல்லா இருக்கிறத விரும்பாத தீயோருடைய தீய எண்ணங்கள், இவர்கள் யாவையும் உம்முடைய நாமத்தினால் கட்டி நரகத்தில் தள்ளுகிறோம். ஜெய கிறிஸ்துவாகிய நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் ஜெயம் பெறும் பொருட்டு நீர் சிலுவையில் உம்மையே தாழ்த்தி பரிகார பலியாக மாறினீர். சிலுவையினால் உம் தாழ்ச்சியினால் சாத்தானின் ராஜ்யம் நரகத்தில் தள்ளப்பட்டது. அகங்காரத்தின் வடிவான பிசாசின் தலை சிலுவையிலே நீர் உம்மை அர்ப்பணித்த பொழுது நசுக்கப்பட்டது. உம்முடைய இரக்கம் கல்வாரி இரத்தத்தினால் எங்கள் வாழ்வு மீட்கப்பட்டு இப்பொழுது இரத்தத்தினால் எங்களுக்கு விலை கொடுத்து வாங்கி எங்கள் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, தீயவனுக்கு அதிகாரம் இல்லை, உலகத்தில் சுற்றி திரிகிற பொருளாதாரங்களுக்கு அதிகாரம் இல்லை, வறுமைக்கு தரித்திரத்துக்கு சோர்வுக்கு அதிகாரம் இல்லை, பஞ்சத்துக்கு அதிகாரம் இல்லை, சண்டை சச்சரவுக்கு அதிகாரம் இல்லை, தீய பழக்க வழக்கங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களுக்கு அதிகாரம், குடும்பத்தை வஞ்சிக்க நினைக்கிறவர்களுக்கு அதிகாரம், குடும்பங்களை சீர்குலைக்க நினைக்கிறவர்களுக்கு அதிகாரம். எந்த விதத்திலும் தீயவன் உள்ளே வரமாட்டான், தீயவன் நுழைய முடியாது. காரணம், நீர் எங்களோடு, ஆசீர்வதிக்க எங்களோடு, பாதுகாக்க எங்களோடு, ஒரு வழியாய் வருகிறவரை 7 வழியாய் துரத்த எங்களோடு, உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தெய்வம் நீ இப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர், எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் இவருடைய வாழ்க்கையில தரித்திரங்கள் நீங்க, இந்த மாதத்தில் செழிப்பு வரட்டும், இவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரட்டும், தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம், பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம், நோயில்லாத சுகவாழ்வு இந்த மாதம், ஊழியம் செய்கிறவருடைய ஆசை, ஊழியர்கள் ஆசை. இந்த மாதம் ஆன்மாக்கள் ஒவ்வொரு ஜெப இல்லங்களிலும் பெருகுவார்கள், தியான இல்லங்களிலே மக்கள் பெருகுவார்களா, வல்லமையை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். இந்த மாத அற்புதத்தின் மாதம், இந்த மாத ஆசீர்வாதம், இந்த மாதம் விடுதலையின் மாதம், இந்த மாதம் சுகத்தின் மாதம், இந்த மாதம் உங்களுடைய பேர் அருளை சொந்தமாக்கிக் கொள்கிறது. இந்த மாதம் அன்னை மரியாவின் பரிந்துரையினால் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபமாலை ஜெபித்து ஜெயம் பெறுகிற மாதமாக இந்த மாதத்தை தந்திருக்கிறேன். ஜெபமாலை ஜெயமாலை என்பதை நான் அனுபவிக்கிறேன். தீமைகளை பொல்லாமை நிர்மூலமாக்கி ஆசீர்வாதத்தை பெற்று எல்லா ஊழியர்களே ஆசீர்வாதம், உபகாரிகளை ஆசீர்வாதம், எங்களை முழுவதும் கரத்திலே தாழ்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் செழிப்பு, இவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறி இணைச்சட்டம் 20:1 இந்த மாதம்
ஒவ்வொரு நாளும் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வைத்து ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே இணை சட்டம் 20. எத்தனை பேர் வீட்டுல எழுதி போடுவீங்க? ஒரு 10 பேருக்காவது ஃபோன் பண்ணி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டும். இந்த அக்டோபர் மாதம் நமக்கு